ஸ்ரீலங்கன் எம்பி ராமநாத அர்ச்சுனாக்கும் சீமான் அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை? சீமான தொடர்ச்சியா ஏன் பலரும் திரள்நிதி வாங்கி ஏமாத்திட்டு இருக்காரு, நாம் தமிழர் கட்சியை வச்சு அவர் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றதுக்கான காரணங்கள் என்ன? எம்பி அர்ச்சுனா என்ன சொல்றாருன்னா, இனிஷியலா சீமான் அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி பேசும்போது உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழர்கள் ஓகே நமக்காக ஒரு குரல் வருது அப்படின்னு நம்பினாங்க. அப்படி நம்பினவங்க கிட்ட நாங்க கட்சியை நடத்துறதுக்கு எங்களுக்கு பினான்சியலான சப்போர்ட் வேணும்னு சொல்லி கேட்க அவங்க பலரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பல காசுகளை கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களுடைய வலி வேதனை வரலாறை பத்தி எடுத்து சொன்னதை விட அவரை பத்தி தற்பெருமையா பீத்திக்கிட்டது தான் அதிகம் அப்படின்னு ஆமக்கறி மானூருகா ஆம ஒரு சவாரி AK-74 என்னென்னமோ வந்து சொல்றாரு. கோடிக்கணக்கில் இது வரைக்கும் திறன்நிதி வாங்கியிருக்காரு. தமிழ் ஈழத்துக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு, ஈழத்தமிழர்களுக்காக அவர் என்ன பண்ணி கிழிச்சிருக்காரு அப்படின்னு இவர் ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அதுக்கு சீமான் அவர்கள் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இவனே வந்து பார்த்தா ராஜபக்சே மகன் கிட்ட மடக்குன்னு வாங்கி குடிக்கிற நாய், இவன் என்னை பத்தி வந்து பேசுறானா, நான் வந்துட்டு ஆமக்கறி மானூருகா AK-74 சொன்னது ஒரு குத்தமா, இவனே ஒரு எச்ச நாய் அப்படின்னு வந்து சொல்ல ஸ்ரீலங்கன் எம்பி அவர் பார்லிமெண்ட்ல வச்சு சீமான் நாயே நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா இங்க வச்சு உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு ஒரு சொன்ன விஷயம் மிகப்பெரிய கான்ட்ரோவர்ஷியலை கிரியேட் பண்ணிருக்கு. உண்மையிலே சீமான் எதுக்காக மேதகு பிரபாகரனை சந்திக்க போனாரு, விடுதலை புலிகளை பற்றியும் அங்க நடக்கக்கூடிய போரும் அரசியல் பின்னணியை பற்றி ஒரு தெளிவான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு இங்க இருந்து சில டைரக்டர்ஸ் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் சீமான ஸ்பெஷலா தலைவர் கூப்பிட்டாருன்னு இப்படின்னு இவர் கிளைம் பண்றது எல்லாமே போய் அப்படின்னு சந்தோஷ் அவர்கள் சொல்றாங்க. யார் இந்த சந்தோஷ் அப்படின்னா, ஈழப்போர்ல ஒரு ஃபேமஸ் ஆடியோ இருக்கும், கார்னல் சூசை கிட்ட கடைசியா பேசினவர் தான் இந்த சந்தோஷ். இவர் என்ன சொல்றாருன்னா, 2008 சீமான் வந்துட்டு ஒரு தோல்வி பட இயக்குனர், அவர் பல அரசியல் மேடைகள்ல நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமா அரசியல் பேசக்கூடிய வந்து ஒரு சிறந்த பேச்சாளர். அங்க நடக்கக்கூடிய மக்களோட பிரச்சனையும் போற பத்தியும் இங்க தமிழ்நாட்டில் பேச்சின் மூலமா வந்துட்டு எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் அவரை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மொத்தமா சீமான் வந்துட்டு அங்க ஒரு 13 நாள் இருந்தாரு. பிரபாகரன் அவர்களுக்கு சீமான் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறதே தெரியவே தெரியாது. அந்த 13 நாள்ல ஒரு 3 தடவை இந்த டாக்குமெண்ட்ரி ஷூட்டிங் அங்க வந்திருந்தாங்க. அங்க இருக்கிற வெப்பன்ஸ் வந்துட்டு என்னுடைய பெர்மிஷனோட தான் அவர் எடுத்து போட்டோவை எடுத்துக்கிட்டாரு. அதை வச்சு தான் அங்க அவங்க ட்ரைனிங் கொடுத்தாருன்னு இங்க வந்துட்டு இவர் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. February 13, 2008 தான் பிரபாகரனை சீமான் சந்திக்கிறாரு. அதை சந்திக்கிறது கூட பல முன்னணி தளபதிகள் கிட்ட நான் பார்த்தவனும் நொச்சரிச்சு தான் வந்து பார்த்தாரு. மொத்தமா ஒரு 8 இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் வந்துட்டு மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட போட்டோவே ஒரிஜினல் கிடையாது. சீமான் அவர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே ரொம்ப பொய்யான விஷயம். அவர் மிகவும் மோசமான மேனிபுலேட்டிவான ஒரு பர்சன் அவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இவர் சொல்றாரு. இதுக்கு சீமான் அவர்கள் நான் சொல்றது ஏதாவது பொய் அப்படின்னு அவர் சொல்றதா இருந்தா பப்ளிக்கா நான் வந்து பார்த்தேன்னா எவிடன்ஸை நான் வந்துட்டு ரிலீஸ் பண்றதுக்கு நான் ரெடி. ஆனா சீமான் என்ன சேலஞ்ச் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு இன்டர்வியூவாவே இவர் கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சுக்கு சீமான் ஏன் வந்துட்டு எந்த விதமான பதிலடி தரல அப்படின்னு இங்க ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. எம்பி அர்ச்சுனாக்கும் சீமானுக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஆரம்ப காலத்துல சீமானோட சப்போர்ட்டிவா நாம் தமிழர்ல பயணிச்ச பலரும் இன்னைக்கு சீமான் வந்து ஒரு பொய்க்காரர், அவர் இந்த கட்சியை வச்சு ஃப்ராட் தனம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் அனைவரையுமே ஒரு ராங்கான வழியில கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி பிஜேபி RSSக்கு இவர் சைடுல ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு. 2012 ஒரு மாநாட்டில் கலந்துகிட்டதுல இருந்து இப்ப ரீசெண்டா சங்கரமடத்துல நடந்த ஒரு வழிபாட்டில் வந்துட்டு அவர் கலந்துகிட்டு கோமியம் குடிச்சாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்துட்டு அவர் மேல வைக்கப்படுது. இப்ப இதுக்கெல்லாம் பதிலடியா சீமான் அவர்கள் பப்ளிக்கா வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி இவ்வளவு பெருசானது காரணம் சீமான் மட்டுமே கிடையாது. சீமான் அவர்களுடைய பேச்சை பார்த்து பல லட்சம் யூத்துகள் இந்த கட்சியில வந்து தமிழ் தேசியன்ற ஐடியாலஜியை ரொம்ப ஸ்ட்ராங்கா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்ததால மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி மெல்ல மெல்ல இவ்வளவு பெரிய கட்சியா நம்பிக்கை தன்மையோட அதிகமாயிட்டே வந்தது. இப்போ இந்த கட்சியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளும் இவ்வளவு விமர்சனங்களும் வரும்போது எந்த விதமான வந்துட்டு ஒரு பதிலடியோ இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம இருக்கும்போது மக்களுக்கிடையே ஒரு குழப்பம் வரும். இப்படி ஒரு குழப்பம் வரும்போது இதுக்காக உண்மையா கடினமா உழைச்ச நிறைய இளைஞர்களுடைய உழைப்பு வேஸ்டா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு ஒரு கேள்வி, மே 18க்காக ஒரு மாநாடு நடத்திருந்தீங்க. அதுல தமிழ் மக்களுடைய வலி வேதனை வரலாறு பத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவா தானே இருந்திருக்கணும். ஆனா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு நேரத்துக்கு வந்து பேசியிருந்தீங்க. அதுக்கு பதிலா நாம் தமிழருடைய தோல்விக்கும் டிவிக்கு கவர்மெண்ட் ஆனதுக்கும் ஆதங்கமா பேசினது தானே இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அட வைரல் பண்றதே டிவிக்கு நீங்க தானடா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா 16 வருஷமா ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் இதை இங்க பேசினா இதுதான் வைரல் ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? எது எப்படியோ நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய டெடிகேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட இளைஞர் படையே வந்துட்டு இருக்கு. இப்படி இளைஞர் படை DMK ADMK TVK காங்கிரஸ் பிஜேபின்னு எந்த ஒரு கட்சியில இருந்தாலும் அவங்களை ஜெயிக்கிறதே ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். நாம் தமிழருடைய தலைமை இதுக்கு மேலேயாவது ஃபியூச்சர் வாரியர்ஸ் நினைச்சு முன்னாடி வந்துட்டு கரெக்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம்.